பெண்கள் உரிமை மறுக்கப்பட்டிருந்தது, அவங்களுக்கு கல்வி இவங்க தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு கல்வியே இல்லாமல் இருந்துச்சு, எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஒன்று கேட்குறேன் சார், இதெல்லாம் எந்த அடிப்படையில், எதன் பெயரால் இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தது? அதுதான் எங்களுடைய கேள்வி. சமயத்தின் பெயரால் மறுக்கப்பட்டிருந்த அத்தனை உரிமைகளையும் கிறிஸ்தவம் என்ற சமயத்தின் பெயரால் மீட்டு கொடுத்தார்களே, அதுதான் ஆன்மீக எழுச்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆலயங்களை பற்றி சொன்னாங்க. ஆலயம் என்பது ஆன்மீகத்தின் அடையாளம். அந்த அடையாளம் கூட அன்று ஒரு சிலருக்கு மறுக்கப்பட்டிருந்தது. கோவில் இருந்தது, கோவிலுக்குள் செல்வதற்கு அனுமதி இல்லை. அந்த நேரத்தில் தான் சிவகாசியில தாம் முதலா கட்டின ஆலயத்தை ராட்லண்ட் ஐயர் அவர்கள் யாரு கோவிலுக்குள்ள நுழைய முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அந்த நபரையே கூப்பிட்டு ஆலயத்தை திறக்க வச்சாரு பாருங்க. அதுதான் ஆன்மீக எழுச்சி சார். என் வீடு எல்லா ஜனத்திற்குமான ஜப வீடு அப்படின்னு சொல்ற வசனத்தை இந்த மண்ணில் நிறைவேற்றி காட்டியவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள். இன்னொன்னு, மொழியை பத்தி சொன்னாங்க. மொழி அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த சமய அரசியலில் ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா கடவுளுக்கென்று ஒரு மொழி, அந்த மொழி தெரிந்தவர்கள் மட்டும்தான் கடவுளோடு பேச முடியும், மற்றவர்கள் கடவுளோடு பேச முடியாது. மற்றவர்கள் பேச வேண்டும் என்றால் அந்த மொழி தெரிந்தவர்கள் மூலமாக கடவுளோடு பேச வேண்டும். இந்த நிலையில ஒரு கேள்வி என்ன தெரியுமா? மக்களின் மொழி தெரியாதவர் எப்படி மக்களின் கடவுளாக இருக்க முடியும்? அவர் எப்படி மக்களின் விண்ணப்பங்களை ஏற்று பதில் தர முடியும்? இந்த நேரத்தில் தான் அவர்கள் தமிழை கற்று நம்ம மொழியிலேயே நம்ம வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து அவங்க சொன்னாங்க, உலக மொழிகள் அனைத்தையும் அறிந்த ஒரு கடவுளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், நீங்க எந்த மொழியில இருந்து வேணாலும் அவர்கிட்ட பேசலாம், அவர் பதில் தருவார். அதைத்தான் இன்னைக்கு அண்ணன் செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க, குட்டி பிள்ளைங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் மிஷனரிகள் கற்றுக் கொடுத்த அந்த தாக்கம் மக்களுக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த மொழி என்ற தடுப்பு சுவருக்கு அன்றே முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். அதை நீங்க மறந்துடக்கூடாது. கிறிஸ்தவ மிஷனரிகள் மற்றவங்களுக்கு மட்டும் பதில் சொல்ல, நாத்திகர்களுக்கும் சேர்த்து பதில் சொல்லி இருக்கிறார்கள். நாத்திகர்கள் அன்றைக்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யார் கடவுள்? பக்திக்கு பலி கேட்பவனா கடவுள் என்று கேட்டபோது, இல்லை இல்லை, பக்திக்கு பலி கேட்பவன் கடவுள் அல்ல, பக்தர்களுக்காக தன் உயிரையே கொடுப்பவர் தான் கடவுள், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னார்களே, அதுதான் ஆன்மீக எழுச்சி என்று சொல்லுகிறோம்.